தலைவன் ரிசர்வ் பண்ணிட்டு உக்காந்து அடிச்சான். ஸ்டூபிட், ஸ்டூபிட், ஸ்டூபிடா அதே ஷாட் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு தலைவன் ஃபர்ஸ்ட் பால்ல ஏறி வந்து 4 அடிக்கிறான் ஸ்டோக்ஸ. ஆ சிரிக்கிறாரு ஸ்டோக்ஸ். அட பாவி! அப்படின்றாரு. நீ ஏறி தான் வரப்போற இந்த பால் எனக்கு தெரியும். அந்த மாரி ஆன்டிசிபேட் பண்ண மாரி அவர் சிரிச்ச மாரி இருந்துச்சு எனக்கு பாக்கறதுக்கு. ஆமா. அப்புறம் பஷீர போட்டு இப்படி ரோஸ்ட் பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் டேல. ரிசர்வ் அது பண்ணிட்டு ஆக்சுவலி ரோஸ்ட் பண்ணது இருக்கட்டும். நான் என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? நான் ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்ச உடனே பண்ட் இப்படிதான் ஆட போறாரு. ஐயோ போச்சுடா. உண்மையிலே எனக்கு இருந்த பயம் என்னன்னா, ஐயோ போச்சு அடிக்க போய் அவுட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா உண்மையே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 30 பால் தலைவன் அடிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சானா, அடுத்த 29 பால் கிட்ட வந்து டெக் வச்சிருந்தாரு. பஷீருக்கு மெய்டன்லாம் குடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஐ திங்க் 5 பால் டாட் ஒன்னு வச்சாரு. அடிக்கவே போல. ஸ்டோக்ஸ் வந்து அப்ப இப்படி அப்படின்றாரு. ஓகே எவ்வளவு நேரம் தான் இப்படி ஆடுன்னு பாப்பேன்டி அப்படின்ட்டு அவரும் ரொம்ப நேரமா பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு ஓவர் வந்துச்சு. ஒரு டர்ன் ஓவர் வந்துச்சு. அங்க அடிக்க ஆரம்பிச்சாரு பண்ட். ஒரு பவுண்டரி ஒண்ணு போச்சுங்க. அந்த பவுண்டரி தான் வந்து புளியார் சுழி. அதுக்கப்புறம் வந்து பால் திரும்பல. நான் காட்டுறேன்டி மவனே இப்படி ஒரு ஷாட்டு, இப்படி ஒரு ஷாட்டு, பேக்ல ஒரு ஷாட்டு, அப்படி பெரட்டி 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 எல்லா சைட்லயும் அடிச்சாரு பஷீர. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ற விதம் ரிசர்வ் பண்றது வந்து நம்ம டெஸ்ட் மேட்சஸ்ல பாத்துருப்போம். நாதன் லைனே போட்டு அடிப்பாரு. இவர் வந்து பாவம் மாட்டினாரு. பஷீரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நிலவரம். ஒன்னும் சொல்ல முடியாது.